செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இரண்டாவது மிகப்பெரிய பதவியாக பார்க்கப்படக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் அண்மையில் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை உடல்நல காரணமாக ராஜினாமா செய்த நிலையில் அந்த பதவிக்கு மீண்டும் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகி வந்தது. இதன் அடிப்படையில் இன்று காலை வெளியான தகவலின் அடிப்படையில் வாக்களிப்ப தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருமித்த கருத்து கொண்டு வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா அல்லது எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாகவும் தனித்தனி வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு சுசித்ரா, விவரம் என்ன? குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேதியை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது. அதற்கான அந்த நடைமுறைகள் என்பது ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 9ஆம் தேதி முடிவடையும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த வாக்கெடுப்பு என்பது வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அரசாணை அறிவிப்பாணை என்பது 7ஆம் தேதி வெளியாகும் எனவும் நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் என்பது ஆகஸ்ட் 21ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் திரும்ப பெறுவதற்கான இறுதி நாள் என்பது 25 ஆகஸ்டாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அது அறிவிக்கப்பட்டு தற்பொழுது 9ஆம் தேதி செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த ஒரு வாக்குப்பதிவு நடைபெறும். தேவைப்பட்டால் வாக்கு எண்ணிக்கையும் அன்றே நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமாவிற்கு பிறகு தேர்தல் நடைமுறைகளை கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக தேர்தல் ஆணையம் நடத்தி வந்த நிலையில் அதிகாரப்பூர்வமான அந்த ஒரு தேதி அறிவிப்பை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த ஒரு வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. திடீர் ராஜினாமாவின் காரணமாக புதிதாக துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் பணிகளானது பிஜேபி மற்றும் பல்வேறு கட்சிகளிடையே நடைபெற்று வரும் நிலையில் அடுத்தடுத்த வேட்பாளர்கள் அறிவிப்பு என்பது இந்த வாரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியான இரண்டு தரப்புகள் சார்பாகவும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு முடிவிற்கு இரு தரப்பும் வந்திருக்கும் நிலையில் யார் அந்த வேட்பாளர்கள், அதில் வாக்கு பதிவு என்பது நடைபெறுமா அல்லது அனானிமஸாக தேர்வு செய்யப்பட உள்ளாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போதைய சூழலில் எழுந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.